ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு இருக்குது, தயிர் இருக்குது. நேற்று வச்சு சாப்பாடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பச்சை புளி கரைச்சி நைட்டு ஊற்றி பிணைஞ்சு ஒரு குண்டாலில் சில்வர் குண்டாலில் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் அதை நம்ம புளி சாப்பாடு கலர மாதிரியே வரமிளகாய், பூண்டு, எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சிட்டோம்னா கடுகு எண்ணெய் எல்லாம் ஊற்றி தாளிக்கணும். தாளிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் தாளிக்கையில் வீடியோ எடுக்கலை, லைவ் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து மீதியான சாப்பாடு நைட்டு பச்சை புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க, கலரி வச்சாச்சு. இந்த சாப்பாடு இருக்குது. இப்போ வந்து தயிர் வாங்கி அதுலேயும் ஒரு உண்டா பழைய சாப்பாடு இருக்குங்க. வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து பழைய சாப்பாடு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி கரைச்சி தாளித்து வச்சுருக்கு. இது வந்து புளி சாப்பாடுங்க. நைட்டு வச்ச சாப்பாடு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது தாளித்து வச்ச சாப்பாடு. அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு எதுவும் செய்யலை. நைட்டு வந்து டிஃபன் செஞ்சுக்கலாம். மத்தியானத்துக்கு கரைச்சி குடிச்சிக்கிறதுக்கு இது இப்போ சாப்பிட. வாங்க காய்ஸ், சாப்பிட்லாம். ஹாய் மக்களை, எங்கே பாருங்கள். நான் லைவ் வந்து இன்றைக்கி 8 மணிக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் கிளம்பியாச்சு. அங்கே ஒரு மயில் இருக்காங்க, அவங்களும் இங்கே தான் வருவாங்க. இங்கே தான் வந்துட்டுருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, வேலைக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு லைவ் பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் லைவ் போடுவேன். பாருங்க, வேலைக்கு கிளம்பியாச்சு. காட்டன் சரி கிளம்பிட்டோங்க. டைம் ஆயிடுச்சு. மதியத்துக்கு பாருங்கள், மோர் சாப்பாடு. பழைய சாப்பாடை வந்து கரைச்சி டப்பாவில் எடுத்தாச்சு. மேக்ஸிமம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் வந்து கம்மங்கூழ், பழைய சாப்பாடு, ஜூஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லிட்டேன். காட்டன் சாரி. பாய்.